ஓகே. ஸோ நம்ம வந்து பிஜிஎன் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி 28 டேஸ் வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம எப்போவுமே ட்ரெயின் பண்ணுற இடத்துக்கு தான் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து வெள்ளையனை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ கால் பண்ணி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வெள்ளையனுக்கு வந்து காலில் ஒரு முள் குத்தி அந்த முள் எடுத்ததால் தான் இப்போ வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். பட் அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ வெள்ளையன் வந்து நடக்கிறானா, ஆக்டிவாக இருக்கானான்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்பவே எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ என்னை நம்பி வந்து கால் பண்ணி கேட்குறீங்க இல்லையா, அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எந்த இதுவுமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அதிகமாக இல்லை. இப்போ வந்து நிறைய பேர் இருக்கீங்க. சேலம், மதுரை, திண்டுக்கல், கேரளாவில் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ட்ரைனிங் வீடியோ போடுறதுக்கான ரீசனே வந்து ஒரு 4-5 பேர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களால் தான் வந்து நான் இன்றைக்கி வந்து ட்ரைனிங் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ட்ரைனிங் வீடியோஸ் அப்டேட் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 4-5 பேர் வந்து பிஜி நான் பறக்க விட்டுருக்காங்க. அதுவே வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ மேலும் உங்கள் ஆதரவு வந்து நான் எதிர்பார்க்குறேன். என்னோடய மோட்டிவேஷன் என்னென்னா, கொஞ்சம் யூடியூப்பில் வந்து இன்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக நிறைய பூர் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். பட் ஆனால் அது சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல. பட் ட்ரை பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம கருப்பை வந்து ஆக்டிவாகவே தான் இருக்கான். பட் வெள்ளையனால் வந்து சுத்தமாக முடியல இப்போ கூட. ஸோ அவனுக்கு அந்த காலில் அடிப்பட்டதுலேருந்து ஏதோ ஒன்று ஆகிட்டுருக்கு. வெள்ளையா ரொம்ப தாங்கி நடக்கிறான். ஆக்சுவலி ஒரு சிலர் வந்து நீங்கள் போய் சொல்கிறீங்க ப்ரோ, எப்படி முள் குத்தும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிஜமாகவே வெள்ளையனுக்கு முள் தான் குத்திருக்கு. நான் வேணால் கீழே எடுத்து விட்டு பார்க்குறேன், அது எப்படி நடந்து வருதுன்னு மட்டும் பாருங்கள். இல்லையா வெளியே யாரா வடாங்க, நீங்களே அவனோட ரியாக்ஷன்ஸை பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ தாங்கி நடந்து வரான். அவனால் முடியல, அந்த லெக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. வாடா வெளியா. பட் இப்போ ரெக்கை அடித்து பறக்க ஆரம்பிச்சிருவே கொஞ்சம் பறந்து வரான். நம்ம எங்கேயாச்சும் கூப்பிட்டா கூட, தெரியுதுங்களா? ஸோ அதுவும் வந்து அவனால் சரியாக பறக்க முடியல. வெளியா ராயடா, ரேடா. ஓகே, நம்ம வண்டி மேலே வந்து உக்காந்துட்டோம். ஸோ எப்போவுமே வந்து நான் வண்டியை வந்து ட்ரைனிங் பண்ணுற இடத்துல விட்டுருவேன். ஸோ என்கிட்ட வரலாலும் என் வண்டி மேலே வந்து பிஜிஎன் கரெக்டாக உக்காந்துருவோம் ரெண்டுமே. தென் இன்றைக்கி வந்து நம்ம கருப்பனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு போய் விட்டு பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வரானா இல்லையான்னு. வெள்ளையை மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஸோ அவன் கொஞ்சம் ரெக்கவர் ஆனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரமாக வந்துட்டேன், அவனை வந்து தூக்கி போட்டேன். வா. ஆக்சுவலி அவன் வண்டி மேலே உட்காந்துட்டான். தென் நம்ம வந்து திரும்பவும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி பிஜிஎன் கலர் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் கைஸ். இந்த கழுத்தில் வந்து அந்த ஒயிட் நெக்கு, அது இல்லாமல் இந்த கோட் போட்ட மாடலில் வந்து ரெக்கையில் வரும். அது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ தெரியுதுங்களா? ஸோ கரெக்டாக வந்து அவன் கை மேலேயே தான் உட்காந்துட்டான். தெரியுதுங்களா? வாடா, வா. ஓ ஓகே, வாடா கருப்பா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, பைக் எடுத்துகிட்டு போய்ட்டு கொஞ்சம் தூரம் அந்த இடத்துல வந்து நிப்பாட்டிடலாம். ஸோ அங்கே வரானா இல்லையான்னு பார்க்கலாம் கருப்பா வந்து. ஆக்சுவலி நான் வந்து பைக்கை மூவ் பண்ணி கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கருப்பு அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான், தெரியுதுங்களா? கருப்பா வந்துட்டான். நம்மளை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அப்பா உட்காருப்பா. ஆக்சுவலி 28 டேஸ் வந்து ட்ரைனிங் வெற்றிகரமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் பிஜினை வந்து பைக் பின்னாடி பறக்க விட வேண்டியது தான். ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும். ஏன்னா கொஞ்சம் வெள்ளையை வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கான். அவன் சரியானோடனே கண்டிப்பாக நம்ம வந்து பைக் பின்னாடி பறக்க விடலாம். ஓகே ஸோ மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் சந்திப்போம். பாய்.